Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் சீரீஸ்ல கிட் கமாண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த சீரீஸ்ல நம்ம HTML பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம HTMLனா என்ன, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் HTML அண்ட் ஒய் ஷுட் பி லேர்ன். ஓகேவா? நம்ம HTMLனா என்ன, HTML நம்ம எதுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். HTML stands for Hypertext Markup Language. இந்த Hypertext அப்படிங்கிறது என்னன்னா, it allows a user to navigate from one document or a web page to another using hyperlinks. ஓகேவா? இப்போ இந்த ஹைப்பர்லிங்க்ஸ்ங்கிறது நம்ம நார்மல் லிங்க் மாதிரி தான். ஓகேவா? லிங்க்னா என்ன, ஒரு ஒரு பேஜ் இருக்கும், இன்னொரு வெப் பேஜ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்றது தான் இந்த லிங்க்ஸ். ஓகேவா? ஹைப்பர்லிங்க்ஸ். இப்போ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட் பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய வெப்சைட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுல ஒரு வெப்சைட்ல லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு அது நேவிகேட் ஆகும். ஓகேவா? அதுதான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்டுக்கான மீனிங். நெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த மார்க்அப் லாங்குவேஜ் என்னன்னா, நம்ம கண்டென்ட்லாம் எப்படி ஷோ ஆகணும், டெக்ஸ்ட் எப்படி ஷோ ஆகணும், அதுக்கப்புறம் இமேஜஸ் எப்படி ஷோ ஆகணும், ஓகேவா, அதில் இருக்க கண்டென்ட் எப்படி ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் தான் டிஃபைன் பண்ணும். அதுதான் அந்த மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் டு கிரியேட் வெப் பேஜஸ். நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ், லிங்க்ஸ். நான் ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா, இதுதான் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நம்ம இதை எதுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வெப்சைட் நம்ம பில்ட் பண்றோம்னா ஃபவுண்டேஷனே இந்த HTML தான். ஓகேவா? ஈஸி டு லேர்ன் அண்ட் ஸ்டார்ட் பில்டிங். ஓகேவா? ஈஸியரா இருக்கும் லேர்ன் பண்றதுக்கு, ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம ரியாக்ட், ஆங்குலர் அப்படின்னு நம்ம ஃப்ரேம் ஒர்க் போகும்போது ரொம்ப ஈஸியரா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம HTML வச்சே டிசைன் பண்ணலாம். பட் அது ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம வெறும் HTML ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கும். அண்ட் தென் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அளவுக்கு ரொம்ப நமக்கு ஆப்டிமைஸ்டா இருக்காது. ஓகேவா? அதனாலதான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் போறோம். நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சீரீஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, டேக்ஸ் பார்க்க போறோம், எலமெண்ட்ஸ் பார்க்க போறோம், ஃபார்ம்ஸ்னா என்ன, டேபிள்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் மல்டிமீடியா, சிமாண்டிக் HTML அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகேவா? இந்த சிமாண்டிக் HTML ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ ஒரு வெப்பேஜ் பார்க்கும்போது செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க இல்லையா, ஹெடர் செக்ஷன், ஃபுட்டர் செக்ஷன், அதுக்கப்புறம் பாடி செக்ஷன். ஸோ அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நம்ம அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.